ஜெய் சாயிராம். இங்கு யாரோடும் போராடி போராடி வென்று காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்வை போராடி நாம் சரியாக வாழ்ந்துவிட்டாலே போதும். வாழ்க்கையை போராடி நாம் சரியாக வாழ்ந்துவிட்டாலே போதும். அனைத்தையுமே வென்று விடலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, பெரும்பாலுமே கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் உன்னுடைய வாழ்க்கையாக இருப்பவர்களுக்கு, அதுதான் வாழ்வாக இருப்பவர்களுக்கு அவ்வப்போது கிடைக்கும் சந்தோஷங்களை கூட ரசிக்க முடிவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் குழந்தையே, எப்பொழுதுமே போராட்டங்களோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, இதை முழுமையாக கேட்டுவிடு. இன்றாவது நிம்மதியாக கண்ணுறங்குவாய். பல நாள் இழுபறியாக இருந்த பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரப்போகிறது என் பிரியமே. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. நீ சிந்திய கண்ணீர் அனைத்திற்கும் ஒரு பலன் கிடைக்கப் போகிறது. எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் சிரித்த முகத்தோடு வலம் வருபவர்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் என்ற அர்த்தமே கிடையாது. சிரித்து கொண்டிருப்பவர்களில் பாதி பேர் மனதளவில் யாரோ ஒருவரால் சிதைக்கப்பட்டவர்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. சிரித்து கொண்டிருப்பவர்கள் அனைவருமே சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய தவறான கருத்து. 1000 குழப்பங்களும் 1000 கஷ்டங்களும் மனதை சூழ்ந்து கொண்டாலும் கூட, என்ன என்று யாராவது கேட்கும் பொழுது, என்ன என்று யாராவது கேட்கும் பொழுது ஒரு சிறு புன்னகையோடு ஒன்றுமில்லை என்ற ஒற்றை வார்த்தையை மட்டுமே விடையாக கொடுக்க வேண்டியிருக்கிறது பல நேரங்களில். ஆம் என் குழந்தையே, நீயும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே புரியும். தெரிந்து கொண்டும் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்வில் பல சமயங்களில் சொல்ல முடியாத வழிகளை தந்தவர்களை நினைவில் வைத்துக் கொள்ள பழகிக்கொள். ஆம் குழந்தையே, அவர்களை மனதில் நினைவில் வைத்துக்கொள். ஏனென்றால் என்றேனும் ஒரு நாள் அவர்களுக்கு அதை திருப்பி தர வேண்டிய சூழல் உனக்கு நிச்சயமாக வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் குழந்தையே, உன் அப்பா உனக்கு வாக்களிக்கிறேன். அதை திருப்பி தரக்கூடிய சூழலை நான் என்னுடைய பிரியமான குழந்தைக்காக ஏற்படுத்துவேன். அன்பை தேடுவதிலேயே பாதி வாழ்க்கை முடிந்து விடுகிறது இங்கு பல பேருக்கு. இதுதான் உண்மையான அன்பு என்று புரியும் போது ஆயுளே முடிந்து விடுகிறது பல பேருக்கு. அன்பை தேடுகிறேன் என்று இருக்கும் வாழ்வையும் தொலைத்து விடாதே என் பிள்ளையே. இருக்கும் வரை இன்பமாக வாழ்வதற்கான வழியை மட்டும் தேடி கண்டுபிடி. மற்ற அனைத்தும் தானாகவே உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. ஆம் என் குழந்தையே, நீ தூங்குவதற்கு முன்பு எவர் உன்னுடைய நினைவில் இருக்கிறாரோ அவர்தான் உன்னுடைய மகிழ்ச்சி அல்லது துன்பத்திற்கு முழு காரணமாக இருப்பார்கள். இதுதான் உண்மையிலும் உண்மை. யார் உன் மனதில் நினைவில் இருக்கிறார்கள் என்பதை சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. தூங்குவதற்கு முன்பு ஒருவரை நினைத்து பார்ப்பது ஒன்றும் பெரிய தவறே கிடையாது. ஆம் குழந்தையே, தவறே இல்லை. ஆனால் தூக்கத்தை கெடுத்து கொண்டு யாரையும் நினைத்து கொண்டிருக்காதே என் பிள்ளையே. அது உனக்கு ஆபத்தாகத்தான் முடியும். ஆம் குழந்தையே, அது உனக்கு ஆபத்தாகத்தான் வந்து முடியும். நேசிப்பவர்கள்தான் என்றாலும் நீயே எல்லா உரிமையும் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை மிக தாமதமாகவே அறிந்து கொள்கிறாய். சில மனக்கசப்புகளுக்கு பிறகுதான் அதை அறிந்து கொள்கிறாய் என் பிள்ளையே. எந்த உறவாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு இடைவெளி வேண்டும் என்பதே சில காயங்களுக்கு பிறகுதான் உன்னுடைய மனம் உணர்ந்து கொள்கிறது. அதுதான் உன்னுடைய உள்ளம். என் அன்பு பிள்ளையே, எது நடந்தாலும் மனதை நிதானமாக வைத்துக்கொள்.
மன நிம்மதியோடு இரு, நிதானமாக இரு. நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடையும் வரை ஓயாதே போராடிக்கொண்டே இரு. உனக்கானது அனைத்தும் உன்னை வந்து சேரும். சர்வ நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா என்றென்றும் இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே என் பிள்ளையே. எது நடந்தாலும் அதிலிருக்கும் நன்மையை மட்டுமே எடுத்துக்கொள், தீமையை விட்டுவிடு. எது வந்தாலும் அதில் நமக்கு நன்மை என்ன இருக்கிறது என்பதை ஆராய கற்றுக்கொள். அப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பது துளி கூட வரவே வராது. ஓடாத கடிகாரம் கூட ஒரே நாளில் 2 முறை சரியான நேரம் காட்டுகிறது. எதிலும் நல்லதையே பார்க்க பழகு. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும், நிகழ வேண்டும், வாழ வேண்டும். அந்த அற்புதங்களோடு நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்னவென்று நான் கூறட்டுமா? அதன் வழி தன்னம்பிக்கைதான். தன்னம்பிக்கையோடு இருந்து பார். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் என்ன, பல ஆச்சரியங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும், நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன். உனக்கு வழிகாட்டியாகவும் தோழனாகவும் தோழியாகவும் தாயாகவும் தகப்பனாகவும் உன்னுடைய பாதுகாவலனாகவும் அனைத்துமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழ்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத எண்ணத்தை உன் மனதில் முதலில் புகுத்தி கொள்ளாதே. எனக்கு யாருமே இல்லை என்ற வார்த்தையை மீண்டும் ஒரு முறை உபயோகப்படுத்தாதே. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே, அதை தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் போராட்டங்களோடும் வேதனைகளோடும் நீ சுழன்று கொண்டிருப்பதால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, அனுபவித்து கொள்ளவும் முடியவில்லை. கஷ்டத்தோடே வாழ்ந்து கொண்டிருந்தால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் உன்னை நெருங்கும் பொழுது அதை உன்னால் பார்க்கவும் முடியாது, ஏற்கவும் முடியாது. எதை தொடங்கினாலும் எதை ஆரம்பித்தாலும் தொடங்குவதற்கு முன்பும் ஆரம்பிப்பதற்கு முன்பும் 1000 முறை சிந்திக்கலாம். ஆனால் தொடங்கிவிட்டதும் ஆரம்பித்து விட்டதும் நாம் ஆரம்பித்ததோ தொடங்கியதோ சரியாக வருமா வராதா என்ற சிந்தனை ஒரு நொடி கூட உன் மனதில் வரக்கூடாது. நாம் எடுத்து வைத்த அடி சரியாக இருக்குமா, வெற்றி என்னும் இலக்கை அடைவோமா என்ற கேள்விக்குறி உன் மனதில் எழவே எழக்கூடாது. நாம் எடுத்து வைத்த அடி சரியான அடிதான் இருக்கும். நாம் செல்லும் பாதை மிக சரியான பாதைதான். மிக அருகில் நமக்கான இலக்கு காத்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் இருக்க வேண்டும். நீ தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தால் கூட ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. அதனை மனதில் வைத்துக்கொண்டு நீ தடுக்கியே விழுந்தாலும் எழுந்து கம்பீரமாக ஓடத் துவங்கு. உன்னை தூக்கிவிட அனைத்துமாக உன் அருகில் எப்பொழுதும் நான் இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. நம்பிக்கை, முழு நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை மிக சுலபமாக ருசிக்க முடியும். நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. நீ நம்பிக்கையோடு இரு. உனக்கான வெற்றி, உனக்கான மகிழ்ச்சியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நாளை நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல நிகழ்வு நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதற்கான அனைத்து வேலைகளையும் நான் செய்து முடித்து விட்டேன். உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. வெற்றி பெற்றவர்களிடம் நிச்சயமாக நம்பிக்கை என்பது இருக்கும். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயம் அதற்கு அடிப்படையான நம்பிக்கையை முதலில் உங்கள் மனதில் வளர்த்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக வெற்றி பெறலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். தோல்வியை தோற்கடிக்கும் உலகின் ஒரே ஒரு வலிமையான ஆயுதம் என்ன தெரியுமா? நம்பிக்கைதான்.
நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு செயலும் தோற்றதாக சரித்திரமே இல்லை. தோற்கடிக்கவும் நான் விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கு வரும் அனைத்து சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உனக்கான நல்ல எண்ணங்களாகவா வருகிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள், நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கொள், நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நான் சொல்கிறேன், என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? என் பாதத்தில் முழுமையாக சரணடைந்து விட்டாயல்லவா? எது நடந்தாலும் சாயப்பா எனக்கு நல்லதை மட்டுமே செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறாயல்லவா? பின் எப்படி உன் வாழ்க்கையில் தவறு நடக்கும்? நான் அதை எப்படி அனுமதிப்பேன் என்று நீ நினைக்கிறாய்? முழு மனதோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய். வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக அடைவாய். உனக்கு துணையாக அப்பா இருப்பேன் என்று நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நீங்கள் எப்பொழுதும் 4 விஷயங்களை மட்டும் உடைத்து விடாதீர்கள். நம்பிக்கை, சத்தியம், உறவு, இதயம். இவை 4ஐயும் மறந்தும் கூட உடைத்து விடாதீர்கள். ஏனென்றால் இதில் எதையாவது உடைத்தால் சத்தம் கேட்காது, ஆனால் அதனின் வலி மிக அதிகமாகவே இருக்கும். அந்த வலியை உணர்ந்தவர்களால் மட்டுமே அதை உணர்ந்து கொள்ள முடியும். வலியை பற்றி புரிந்து கொள்ளவும் முடியும். எப்பொழுதுமே நம்பிக்கையை இழந்து விடாதே. செய்ய முடியும், இது நம்மால் முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழு மனதாய் நம்பும் பொழுது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை நிச்சயமாக கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நமக்கு துணையாக யாருமே இல்லை, நமக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லை, நம்மை வாழ்க்கையில் மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று சோர்ந்து போகாதே. நமக்கு கிடைத்திருக்கிறது அற்புதமான வாழ்க்கை. இந்த அதிசயமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாமே என்று ஒரு முறை மாற்றி சிந்தித்து பார்த்தாலே போதும். வாழ்க்கை நமக்கு ஸ்வர்க்கமாகவே தெரியும். அப்படி இல்லாமல் என்னடா வாழ்க்கை இது என்று சோர்வாகவும் வாழும் நம்பிக்கையே இல்லாமலும் வாழ்க்கையை பார்த்தால் வாழும் வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும். உன்னுடைய வாழ்வில் எப்பொழுதுமே வெற்றி நிச்சயமாக வரும். பாசத்தை கொண்டு வேணுமானால் பல நாள் உன் பயணத்தை தொடரலாம். அதே போல நேசத்தை வைத்துக்கொண்டு நெடுநாள் பயணிக்கலாம். ஆனால் வேஷம் போட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கு தவறு செய்துவிட்டு ஆனால் நன்மை செய்வதாக வேஷம் போட்டால் ஒரு நாள் கூட வாழ்க்கையில் பயணம் செய்யவே முடியாது, நிம்மதியாக இருக்கவும் முடியாது. இது நாள் வரை போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் இனி எப்படி உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதில் சிந்திக்கவை. எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழலாம், எப்படி இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்ற சிந்தனையை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருந்தாலே போதும். வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை எட்டிப் பிடிக்கலாம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படாதே. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் கூட அவரை சுற்றி இருப்பவர்கள் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே யாரையும் உன்னோடு சம்பந்தப்படுத்தி பார்க்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்தது. அந்த வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். சிகரத்தை மிக சுலபமாக எட்டிவிடலாம். தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் உன் வழியில் உன்னை தூக்கிவிட அனைத்துமாக நான் உன் அருகில் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமோ குழப்பமோ எப்பொழுதுமே உனக்கு வேண்டாம். நான் உன்னோடு எப்பொழுதுமே பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயத்தை உன் மனதில் விளைவிக்காதே. நல்லோர் இமயமலை போல நெடுந்தூரத்திலிருந்தே பிரகாசிக்கின்றனர். ஆனால் தீயோர் இறைவன் இருளோடு எய்த அம்புகளைப் போல கண்ணுக்கே தெரிவதில்லை.
எப்பொழுதுமே நல்லவர்களாகவே இருக்க முடிவு செய்துவிடு. மறந்தும் கூட மற்றவர்களுக்கு நன்மை செய்யாத மாதிரி நடந்து கொள்ள சிந்தனை கூட செய்யாதே. தானம், ஒழுக்கம், தன்னடக்கம், ஆணவத்தை அடைக்கல் ஆகியவை ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிய மிக பெரிய புதையலாகும். அதுவே தனமாகும். எனவே எப்பொழுதும் ஒழுக்கமாகவும் தன்னடக்கமாகவும் ஆணவத்தை அடக்கிக் கொள்ள கையாண்டு எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுதான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய புதையலாகவே இருக்கும். நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யலாம். தான தர்மம் செய்பவர்களின் எப்பொழுதுமே உள்ள சந்தோஷத்தோடு உள்ள களிப்போடு அமைதி பெறுகிறார்கள். அவர்களுக்கு கவலை என்பதே இருக்கவே இருக்காது. சஞ்சலமும் மனதில் இருக்கவே இருக்காது. செல்வத்தை சேர்த்து வைக்கும் கருமி பாவத்தையே மூட்டை கட்டி சேர்த்து வைத்து முடிவில் அனைத்தையுமே இழந்து விடுகிறான். நெருப்பு பற்றிய பொக்கிஷத்தில் மிஞ்சி இருப்பவைகளை அள்ளி எடுப்பது போல பிறருக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். பிறருக்கு தான தர்மங்களை தானாகவே செய்ய முன்வர வேண்டும். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே போதும், நாம் சுபமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம். நீ படுகின்ற கஷ்டங்கள், தனியாக நீ வடிக்கும் கண்ணீர் எப்பொழுதுமே வீண் போகாது. என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாய் அல்லவா? தேவையில்லாமல் உன் கண்ணீரை வீணடிக்காதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே நான் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் மனம் குளிரும்படியான அத்தனை நிகழ்வுகளும் நான் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன். மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது. ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிக மிக கடினமான விஷயம். அந்த கடினமான விஷயத்தை கையாண்டு நம்மிடம் என்ன குறை இருக்கிறது என்பதை ஆராய்ந்து வாழ்க்கையை எப்படி திருத்தலாம், நம் குறைகளை எப்படி குறைக்கலாம், வாழ்க்கையில் எப்படி வெற்றியை அடையலாம் என்பதை சிந்தித்து செயல்பட்டாலே போதும், அனைத்தையும் மிக சுலபமாக வெற்றியை பெறலாம். மனமே எல்லாமும் ஆகிறது. நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். எனவே எப்பொழுதும் நல்லதையே நினைத்து கொண்டிருந்தால் நல்லது மட்டுமே நம் வாழ்வில் நடக்கும். ஒரு நாள் உனது வாழ்க்கையை நீயே திரும்பி பார்ப்பாய். அப்போது ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்காகவா இவ்வளவு வேதனைப்பட்டோம், இவ்வளவு கவலைப்பட்டோம் என்பதை நீயே உணர்ந்து கொள்ளும் தருணமும் உன்னை தேடி வரும். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் ஆனந்தமாக பெறப்போகிறாய். உன் ஆசைகள் அனைத்தும் உனக்கு ஈடேறப் போகிறது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும். மகிழ்ச்சியாக இரு. எது நடந்தாலும் உன் புன்னகையை மட்டும் உன் முகத்தில் வைத்து கொண்டே இரு. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. எனக்கு நடப்பது அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை முழுமையாக நம்பு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். இதோ நீ செய்த புண்ணியத்தின் பலனாக நான் உன்னை தேடி உன் இருப்பிடம் நோக்கி, நீ இருக்கும் திசை நோக்கி உன்னிடமே நிரந்தரமாக இருக்கவே வந்திருக்கிறேன். உன் தொலைந்த கஷ்டத்தை அனைத்தையும் மீட்டெடுத்து மீண்டும் உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். இப்பொழுதெல்லாம் நீ எனக்கு யாருமே இல்லை, கவலை என்று வந்துவிட்டால் பகிர்ந்து கொள்ளக்கூட யாருமே இல்லை, ஆறுதல் வார்த்தைகள் கூட சொல்லக்கூட எனக்கு எவருமே இல்லை என்று தனிமையில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டும் மனவேதனையோடு குழம்பிக் கொண்டும் இருக்கிறாய். நீ மட்டும் வேதனைப்படவில்லை என் பிள்ளையே. உன்னோடு சேர்ந்து உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். உனக்கு இருக்கும் கஷ்டமும் துன்பமும் நிரந்தரமானது கிடையாது.
எப்பொழுதுமே என்னால் முடியும், அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். எனக்காக யாருமே இல்லையே என்ற கேள்வியே உன் மனதில் எழாது. உன்னைப் போல் இந்த உலகத்தில் இருக்கும் மற்றவர்களும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் கர்மாவை அவரவர் கழித்தேதான் ஆக வேண்டும். அவர்களுக்கு என்று தனித்தனி வாழ்க்கை இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு உன்னுடைய சோகத்தை பகிர்ந்து கொள்ள, உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூற மற்றவர்களால் எப்படி முடியும் என்று நீ நினைக்கிறாய்? உனக்குத்தான் நான் இருக்கிறேனே. எதுவாக இருந்தாலும் என்னிடம் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உனக்கு தேவையான அனைத்தையும் தேவையான தருணத்தில் நான் பார்த்து கொள்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் யாருக்கும் வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயமும் நிச்சயமாக நிகழும். நீ என் பொக்கிஷமான குழந்தை. உன்னை காப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் நான் எடுத்து உன்னை காப்பேன். இது உன் சாய் அப்பாவின் சத்திய வாக்கேதான். தடுக்கி விழும் சமயத்தில் நான் உன்னை வீழ விடமாட்டேன். ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்கக்கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணையிருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. அது மட்டுமல்லாமல் நல்லவர்களாக நடித்து உன்னிடம் பழகியவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் மற்றவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றியை சொல்லிவிடு. உன்னிடம் இருந்து விலகிய உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் வாழ்க்கையில் எப்படி தனியாக போராட வேண்டும், தனியாக நின்று சாதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் உன் நன்றியை சொல்லிவிடு.